வணக்கம் எனதருமை முருகபக்தர்களே. இன்று நாம் பார்க்கவிருக்கும் இந்ததொரு காணொளியில் என்னவென்று பார்த்தால், இன்று எந்ததொரு மந்திரம் ஒரே ஒரு மந்திரம் தான் சொல்கிறேன். ஒரே ஒரு மந்திரம்னா ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. அது இன்னும் சமஸ்கிருதத்துலேயும் கிடையாது, வேறு எதுலேயும் கிடையாது. சுத்த தமிழனால் நம்மளுடைய முருகபக்தர் ஒருவர் சொன்ன மந்திரம் தான். அது மந்திரம்னு சொல்கிறத காட்டிலும் ஒரு பாடல்னே நம்ம சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு முருக மந்திரம். என்ன மந்திரம்? அதோடைய பலனை நான் முன்னாடி சொல்லிடுறேன். பிறகு அந்த பாடலை நம்ம என்னன்னு கேட்போம். அதாவது இந்த மந்திரங்களை படித்தா எதிரி தொல்லை முதலில் கிடையாது. பில்லி, சூனியம், ஏவல் எல்லாம் பொடிபட போயிடும். 2வது. 3வது, எந்த தோஷமும் கிடையாது. செவ்வாய் தோஷம், ராகு தோஷம், கேது தோஷம், எந்த தோஷமும் கிடையாது. எந்ததொரு தோஷமும் நம்ம அண்டாது. அது தோஷம் இருந்தாலும் அதுக்கு பலன் அதாவது நமக்கு எதுவும் பண்ணாது. தோஷம் வந்ததுன்னா நமக்கு எந்த ஒரு பிரச்சனை வராது. அப்படி என்ன மந்திரம்? அப்படி தானே? அது எத்தனை முறை படிக்கணும்? உங்களால் முடிஞ்ச டெய்லியும் ஒரு முறை படிக்கிறனாலும் சரி, அல்லது நம்ம பாலந்தேவராயன் சாமி சொல்கிற மாதிரி ஒரு நாள் முற்பத்தாறு கொண்டு ஓதியே செபித்து உகந்த நீர் அணிய அப்படின்னு சொல்கிறாரே கந்தசஷ்டி கவசம், அதை தான் நான் அவ்வளோ நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இந்த மந்திரம் அதுதாங்க இந்த கந்தசஷ்டி மந்திரம். இதை படித்தோன்னா நமக்கு தீராத பிணியெல்லாம் தீர்ந்து போயிடும். ஒரு நாளைக்கு ஒரு தாட்டி சொன்னாலும் சரி, இல்லை ஒரு நாளைக்கு இல்லை நான் முருகனுக்காக ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் அல்லது 7.5 மணி நேரம் செலவு பண்ணி 36 முறை சொல்கிறேன்னாலும் சரி, இல்லை என்னால் முடியவே முடியாது, நான் சொல்ல முடியாதுன்னா வாரத்தில் ஒரு தாட்டி செவ்வாய்க்கிழமை, இல்லை வேலைக்கு போகிறேன் அப்படிங்கிறவங்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை சொன்னாலும் சரி. இன்னொரு கேள்வி உங்களுக்கு எழுவரும். என்னன்னா, அசைவம் சாப்பிட்டுட்டு இந்த இதை சொல்லலாமா கூடாதா, இதனால் ஏதாவது பிரச்சனை வருமா? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அன்பின் எல்லையே முருகபக்தி. அதனால் அருணகிரியார் குளிச்சுட்டு விபூதி பட்டு அடிச்சுக்கிட்டு முருகான்னு கூப்பிடல. அந்த வல்லாளராச கோபுரத்துலேருந்து குதிக்கும்போது தன்னை அறியாமல் முருகான்னு கூப்பிட்டதுக்கு தான் அவர் காட்சி அளித்தாரே தவிர, அவர் செய்த பூஜைக்கோ சரி புனஸ்காரத்துக்கோ சரி மகிழ்ந்து முருகன் காட்சி தரல அவருக்கு முதல்ல. அதனால் நம்ம அதெல்லாம் தேவையே இல்லை. சரி, அப்படி அசைவம் சாப்பிட்டேன், எனக்கு மனசு நெருடலாக இருக்குது, படிக்க முடியல, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூஜை ரூமில் உட்காந்து படிக்க வேண்டாம், வெளியே உட்காந்து வீட்டில் படிக்கலாம். அல்லது வெளியே பயணம் பண்ணுறீங்களா, அப்படியே மனதார படிச்சுக்கிட்டு வரலாம். இதில் முக்கியமான விஷயம், கேட்கலாமா? இந்த பாடலை கேட்டுக்கிட்டு வந்தால் பயன் தருமா? தரும்னா. ஆனால் இந்த முருகனுக்கு தன்னை பாடுவோர்களை தான் ரொம்ப பிடிக்கும். அதை தான் சொல்கிறாரு, ஒரு நாள்